Access granted. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் எஸ்எம் செக்யூரிட்டி. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, விர்ச்சுவல் மிஷினில் எப்படி நம்ம காலினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் விர்ச்சுவல் பாக்ஸும் காலினக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலையும் டவுன்லோட் பண்ண போகிறோம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு virtualbox.orgன்ற வெப்சைட்குள்ளே போங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி போய்க்குங்க. உள்ள விளையாடனே அந்த டவுன்லோட் விர்ச்சுவல் பாக்ஸ் 6.1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே உங்களுக்கு தெரியும் விண்டோஸு OSX எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணாலும் இதை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போது இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் காலினக்ஸ் டவுன்லோட் அடிங்க. இதோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் டோரண்ட்டை டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறீங்களான்ற 2 ஆப்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா இதுலேயும் இருக்குது. 64 பைட்டு நான் டோரண்ட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அடுத்து நான் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதான் டவுன்லோட் பண்ண ஃபைல். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஓகே, வெளியே வந்துடுறேன் நான். இப்போ விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறது வேறு விஷயம் இல்லை. நீங்கள் வரிசையாக டவுன்லோட் ஆன பிறகு அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு வந்தால் எல்லாம் ஓப்பன் ஆயிடுவான். இப்போது ஆர்கல் விர்ச்சுவல் பாக்ஸ்ன்ற போய் விர்ச்சுவல் பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு மிஷின்ஸை கிளிக் பண்ணி அதில் நியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கீழே எக்ஸ்போர்ட் மோடுன்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் மோடில் போய்ட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபைல் நேம் இருந்த காலினக்ஸ் 2020.4 அதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அந்த லினக்ஸ் 2.2லேருந்து டெபியன் 64 பிட்னு மாற்றிக்கோங்க. இந்த லொக்கேஷன் மாற்றிக்கிறேன். நீங்கள் மாற்றணும் அவசியம் இல்லை, அப்டேட் பண்ணிக்கலாம். நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் கொடுத்துட்டு அடுத்த இந்த ஃபைல் சைஸில் 8 GB பதிலாக 25 GB வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிரியேட் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம கிரியேட் ஆகிட்டு இப்போது அந்த ஸ்டார்ட்ன்றதை கொடுங்க. இப்போது அது பக்கத்தில் ஒரு சிம்பிள் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு அதே ஃபைல் நான் செலக்ட் ஆகிருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கேங்க. செக் பண்ணிவிட்டு சூஸ் கொடுங்க. இப்போது ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும், பூட் ஆகும். நான் ஃபுல் சைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல கிராஃபிக்கல் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. இப்போ லொக்கேஷனில் நான் இப்போ இந்தியா செலக்ட் பண்ணிடுறேன். இந்தியா செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. இப்போது உங்களுக்கு என்ன கீபோர்ட் லாங்குவேஜ் வேணுங்க, நான் அமெரிக்க இங்கிலீஷ் எடுத்துக்கிறேன். இப்போ லோட் ஆகட்டும் ஃபுல்லாக.
இப்போ ஹோஸ்ட் நேம் காலிங் இருக்கும், கண்ணி கொடுத்துருங்க. டொமைன் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கண்ணி கொடுத்துருங்க. இப்போ யூசர் நேமோட ஃபுல் நேம் கொடுக்கணும். நான் என்னோட நேம் கொடுக்கேன், என் பேர் மாரியப்பன். இப்போ கண்ணி கொடுத்தா அது யூசர் நேம் ஃபுல்லாக ஸ்மால் லெட்டர்ஸ் வேணும், அது கண்ணி கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. கண்ணியை கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கமெண்ட் ப்ராம்ப்டை பற்றி போட்டுட்டு இருந்தோம், அதோட முடிச்சிடலான் இருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம இனிமேல் காலிங் நெக்ஸ்ட் பைத்தான் இப்படி போகலான் இருக்கேன். காலிங் ஹேக்கிங் கற்றுக்கணும், இல்லை பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கணும், மற்ற அதர் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கைடட் யூஸ் என்டிஆர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கண்ணி கொடுத்துருங்க, ஃபுல்லாக கண்ணி கொடுத்துருங்க. கண்டினியூ. இப்போ கண்ணி கொடுத்துட்டு இப்போ எஸ்ன்னு இருக்கும், அது எஸ் கிளிக் பண்ணி கண்ணி கொடுத்துருங்க. பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கும் இந்த பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நம்ம ஏன் விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுறோன்னா, நம்ம டேரெக்டாக ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் பாக்ஸை ரன் பண்ண முடியல. எதுவும் எரர்னா கூட நம்ம மறுபடியும் இதே புது ஓஎஸை மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம பேஸ் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனைனா நமக்கு மறுபடியும் ஓஎஸ் மாற்றிட்டு நிறைய பிரச்சனை வந்துருக்கும். அதனால தான் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். விர்ச்சுவல் பாக்ஸ், விஎம்வேர் இதுக்கெல்லாம் தனியாகவே காலிங் இன்ஸ்டால் பண்ணுறது ஃபைல் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் ஒன்று தான், இல்லை நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, நான் அதை கட் பண்ணி மறுபடியும் இது பண்ணுறேன். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணவே போதும், கண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ணி கொடுங்க. இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட லோட் ஆகும், அது பாஸ் பண்ணி மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த கிராப் பூட் லோடர் வேணுமோக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கீழே கண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணி கொடுத்துருங்க. பூட் லோடர் நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, இப்போ எல்லா இதுவும் முடிச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டுருக்கு. இதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆகும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். இப்போ கண்ணி கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக லோடாகி நமக்கு ஆஃப் ஆகிட்டு மணி ஆன் ஆகும், காலிங் சவுண்ட் ரன் ஆகும். மறுபடியும் ரன் ஆகுது. கிராப் லூட்டோட இப்போ என்ட்ரி கொடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிங் லிங்க்ஸ் ரன் ஆகுது. இதுக்கு அடுத்த வீடியோவில் இது காலிங் லிங்க்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். இப்போவே எல்லாத்தையும் மொத்தமாக பண்ண வேண்டாம்னு பார்க்கேன். இது நிறைய தான் ஸ்கிப் பண்ண டைமிங் ரொம்ப எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதை ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். எடிட் அதை கட் பண்ணி விட்டுருவேன், கவலைப்படாதீங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொடுத்த யூசர் நேமும் கீழே பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். இதுக்கு முன்னாடி என்னன்னா ரூட் யூசர் கொடுத்துருந்தாங்க. 2019 வருஷன் வரைக்கும் ரூட் யூசர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இல்லாமல் ரூட் கீழே அது பாஸ்வேர்டு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. கொடுத்து நம்ம லாகின் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம யூசர் நேமும் கொடுத்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பார்க்கணும்னு நினச்சோன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.